ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபீஸ் ஃபுட் கேலி. இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஷவர்மா செய்கிற பீட்டா பிரெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஈஸியான ரெசிபி தான். ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஷவர்மா பிரெட் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஈஸ்ட் இல்லாமல் தான் செய்ய போகிறோம். ஈஸியான வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஈஸியாக நம்ம பீட்டா பிரெட் செஞ்சிடலாம். நான் 2 கப் மைதா சேர்க்குறேன். நீங்கள் கம்மியாக வேணும்னு நினச்சிங்கன்னா 1 கப் சேர்த்துட்டு மற்ற பொருளெல்லாம் பாதியாக சேர்த்துக்கோங்க. இப்போ கூடவே பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1 பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, இது 3 சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ நான் நல்லா பிசைஞ்சிட்டேன். இப்போ இது மேலே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இதை மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி ஆயிலை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதை ஒரு 1/2 hour அளவுக்கு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், மாவு நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. 1/2 hourக்கு அப்புறமா இந்த மாதிரி கை விரலில் லைட்டாக இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு இதை நம்ம சப்பாத்தி கட்டையில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இதிலேருந்து குட்டி குட்டி பால்ஸாக தனியாக எடுத்து வச்சுருங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 7லேருந்து 8 பீட்டா பிரெட் அளவுக்கு நம்ம செய்யலாம். இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து வச்சுக்கோங்க ரவுண்ட் ரவுண்டாக. அவ்வளோதான். இப்போ நம்ம சப்பாத்தி கட்டையில் போட்டு இந்த மாதிரி உருட்டிட வேண்டியது தான். சப்பாத்தி மாதிரி ரொம்ப மெல்லிசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. ஒரு நார்மலான சைஸில் நீங்கள் பீட்டா பிரெட் செஞ்சுக்கோங்க. இப்போ இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம உருட்டி தேய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். நீங்கள் ஆயில் எதுவுமே சேர்க்கக்கூடாது இந்த பீட்டா பிரெட்க்கு. ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெட்டை இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு மேலே பார்த்தீங்கன்னா லைட்டாக பபிள்ஸ் வர மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பபிள்ஸ் வர ஆரம்பித்த உடனே நம்ம திருப்பி போட்டுடலாம். 2 சைடுமே நல்லா வேகணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி போட்டிங்கன்னா நல்லா கலர் வந்துடும். பாருங்கள், நல்லா வெந்து ரெடி ஆகியிருக்கு. அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான ஷவர்மா பிரெட் பீட்டா பிரெட் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி மற்றதையும் போட்டு எடுத்துக்கலாம். இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அபீஸ் ஃபுட் கேலி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ நமக்கு ஷவர்மா எப்படி செய்கிறது வீட்லேயே அப்படின்னு நான் போட போகிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.